மக்களே, இப்போ என் கை கால்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி, மூளைக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வீரக்கலையில் நிறையா இருக்குது. அதில் ஒரு புது பாடத்தை செய்கிறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் 2 முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச வேண்டியிருக்கு, பேசுகிறேன். ஃபஸ்ட்டு லெசன் பாருங்கள். அவ்வளோதான். இந்த கைகால்களுக்கு உயிர் கொடுப்பது என்றால் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும். இதில் தான் சைனீஸ், ஜாப்பனீஸ் எங்கேயோ இருக்கிறாங்க. இந்தியாவில் நான் ஒரு ஆள் தான், யாவருக்கும் தெரியாது. அப்புறம் இதை வச்சு மூளைக்கு பயிற்சி கொடுப்பது எப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வீரக்கலையில் நிறைய பாடம் இருக்குது. அதில் ஒரு பாடத்தை செஞ்சேன், பார்த்தீங்க. அதை விட முக்கியமான 2 விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம், இந்தியாவில் போலிகள் அதிகமாயிட்டாங்க. எல்லா துறையிலையுமே போலிகள் இருக்காங்க. காவல்துறையில் போலீஸ்காரங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜனங்களை ஏமாற்றி காசை வாங்குறான். டாக்டரில் போலி, சாமியார்களில் போலி, தென்னங்கன்றில் போலி, முட்டையில் போலி, அரிசியில் போலி, எல்லாத்துலேயும் போலி வந்துட்டாங்க. இப்படின்னா நாடு முன்னேறாது. கராத்தே சில முதல் போலி வந்துட்டாங்க நிறையா. கராத்தே தெரியாது, ஆனால் கராத்தே கலையை வைத்து பிழைப்பது எப்படி, லட்சக்கணக்காக சம்பாதிப்பது எப்படி, அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நிறையா பேர் ஜாப்பனீஸ் படத்தை போட்டு ஜப்பான்காரங்க. ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட அந்நிய முகம் ஜாஸ்தி இருக்குது. அந்நிய முகம் உள்ள தர்மசாலிகளை மதிக்க மாட்டாங்க. ஆனால் வெளிநாட்டில் எவ்வளோ இப்போ ஒரு பிச்சைக்காரனாக இருப்பான், அவனை கூட கராத்தே ட்ரெஸ் போட்டுன்னா இவன் பெரிய கராத்தே மாஸ்டர்னு சொல்லி அவனை நம்புவாங்க. நம்மள்கிட்ட அந்நிய முகம் எக்கச்சக்கமாக இருக்கும். அதை பயன்படுத்தி ஜப்பான்காரை போட்டுக்கிட்டு ஒரு ஜப்பான்காரன் கூட வச்சுக்கிட்டு இங்கே நல்லா நம்ம மக்களை ஏமாத்தாங்க. அது ஏகப்பட்ட பேர் இருக்கிறான். 4 பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், நடவடிக்கை ஏற்ற மாதிரி இல்லை. அதில் இந்த ஜாக்கப்பு, கனகராஜ், கலைமணி, இந்த அல்டாஃபு, இந்த ரமேஷ், இவங்கெல்லாம் ஒருவேளை முன்னே கராத்தே செஞ்சாங்க. அது வேறு மாதிரி கராத்தே. அது ஒரு முரட்டுத்தனமான கராத்தே, புத்திசாலித்தனமான கராத்தே இல்லை. நாங்கள்லாம் செஞ்சோம். இப்போ அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, கராத்தே விட்டுட்டாங்க. ஆனால் கராத்தே வச்சு பிழைப்பது எப்படி, அந்த வேலை பண்ணுறது. எல்லாம் கூட்டம் ஒன்று சேர்ந்து மக்களை ஏமாற்றி ஒரு சங்கமாக இருந்துச்சு, ஏமாற்றி நல்லா காசு பார்க்குறாங்க. அதில் புதுசாக ஒருத்தன், இந்த பாலமுருகன் ஒரு ஆள், சுத்தமாக கராத்தே தெரியாது. ஆனால் இந்த கராத்தேக்காரங்க வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை சேர்த்து ஆயிரக்கணக்கான மக்களை ஏமாற்றி அவங்கள்ட்ட ஒரு 5000 3000 கொடுக்குற வரைக்கும் வாங்கிட்டு பிஸ்னஸ் சொல்லிட்டு இவனா ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் பண்ணுறான். கண்டவங்களையும் கராத்தே தெரியாதவங்களெல்லாம் கராத்தே சுவாசிட்டு இப்படி பஞ்சு பண்ண வச்சுட்டு
இது கராத்தே. நான் கின்னஸ் பண்ணிட்டேன். கின்னஸ்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது இந்தியாவில். ஏன்னா சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸு 10,000 பேர், 20,000 பேர், 50,000 பேர் வச்சு கின்னஸு பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அவர்களை நாம் உந்தணும்னா நாம் கடுமையாக உழைக்கணும், கடுமையாக பயிற்சி பண்ணணும். அது இல்லாமல் சும்மா 1000 பேரை 2000 பேரை வச்சுக்கிட்டு நான் கின்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி இவராகவே ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு நல்லா காசு வாங்கிக்கிறேன். அப்படின்னா கோடிக்கணக்காக காசு இருந்தவர். ஆனால் கின்னஸான்னு கேட்டால் கின்னஸ் கிடையாது. அதை ஏமாற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த 2 லட்சம் 5 லட்சம் சம்பளம் தரேன் எல்லாம் என்கிட்ட வாங்கன்னு சொல்கிறது தான் அது ஒரு பக்கா சீட்டிங். எப்படி தான் அப்போல்லாம் யோசிக்கிறாங்களோ தெரியல. இந்த ஏமாத்துதான் வந்துட்டு எப்படினாலும் மூளை வந்து அதுக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது அது கிடையாது. 2 லட்சம் 5 லட்சம் சம்பளம் கொடுக்கவே முடியாதுமா. சிஎம்முக்கே நம்ம 2 லட்சம் கம்மி தான், 2 லட்சம் சம்பளம் கிடையாது. இவங்களுக்கு தராங்க 5 லட்சம் சம்பளம் தராங்களாம். முடியவே முடியாது. அந்த அளவுக்கு தகுதி கிடையாது. அதனால் மக்கள் இதை நம்பாதீங்க. இது ஒன் ஆஃப் த சீட்டிங். நான் சம்பளம் தரேன்னு சொல்லி சேர்த்துட்டு இந்த அட்மிஷனுக்கு சொல்லி 3000 4000 வாங்குவாப்பில் அது ஒரு பேங்கில் பணம் எக்கச்சக்கமாக சேரும். அதை திருப்பிலாம் வாங்க முடியாது. போனதான் இதான் நடக்கும். அதனால் இந்த மாதிரியான ஏமாற்று வழிகளுக்கு மக்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. 2வது விஷயம், நம்ம சீமான் எப்படி தேர்தலில் தோத்தாருன்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயம் சொல்கிறேன். ஓட்டு கேட்க போயாச்சுன்னா மக்கள்கிட்ட ஹம்பிளாக கேட்கணும். நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன், உங்கள் ஏரியாவில் உள்ள உங்கள் குறைகளெல்லாம் இத்தனை மாதம் 1 வருஷம் 2 வருஷம் தீர்க்கிறேன்னு சொல்லணும். அதை விட்டு போட்டு ஓட்டு போட்டால் போது போடாட்டி போ அப்படின்னு ஒரு எக்காலத்தமாக பேசுறது வந்து ஜனங்களுக்கு பிடிக்கல. 2வது, இலவசத்தை நான் கட் பண்ணுவேன், நான் வந்தால் இலவசமே கிடையாதுன்னு சொன்னது அது ஒரு தப்பு. என்ன பேசணும், இலவசம் இருக்கும், நீங்கள் இப்போ வாங்குகிற இலவசம் இருக்கும். ஆனால் போக போக எனது ஆட்சி முறையில் நீங்களே இலவசம் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு நான் ஆட்சி முறையை உண்டாக்குவேன். உங்களுக்கு வருமானத்தை நான் நிறையா கொடுத்துருவேன். டெய்லி 1000 2000 கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு நான் வருமானத்தை கொடுத்துருவேன். அப்போ நீங்களே இலவசத்தை வேண்டான்னு சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு தன்மானமான ஒரு லைஃப்பை கொடுப்பேன். அது வரைக்கும் இந்த இலவசம் தொடரும் அப்படின்னு சொல்லிக்கணும். 2. 3வது, எல்லாத்தையும் மரியாதை இல்லாமல் கச்சா முச்சா வாடா போடா தாடா போடா அவனே இவனே எங்கள் தாத்தேன் போத்தேன் அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறது தவறு. எல்லாத்தையும் மரியாதை கொடுத்து பேசணும் யாராக இருந்தாலும். அப்புறம் இந்த எம்ஜிஆர் சனியன்னு சொல்கிறது தான் மகாபுரத்து சொல்லக்கூடாது. அவரை பற்றி தெரியாது, சீமானுக்கு தெரியாது. எங்களுக்கு நல்லா தெரியும் எம்ஜிஆர் யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எம்ஜிஆரோட தான் நாங்கள்லாம் இன்றைக்கி சிலம்பை நான் கையில் எடுத்து நான் செஞ்சு இன்றைக்கி உனக்கும் சொல்லிக் கொடுத்தாரு, சீமானுக்கும் சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மாணவர்களை நான் இன்றைக்கி நல்ல முறையில் உருவாக்கிட்டு வரேன். இன்றைக்கி சிலம்பத்தில் நம்ம ஒன்றா இருக்கிறோம். அது காரணம் எம்ஜிஆர் கொடுத்த ஒரு நாலேஜ் தான். அதாவது அது இந்த முகராசி படத்தில் ஒரு சிலம்பம் காட்சி பண்ணியிருப்பார். அதை பார்த்து இன்ஸ்பயர் தான் நான் சிலம்பம் பண்ண ஆரம்பித்தேன். ஒன்று அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி தான் நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். அதுக்கு முன்னெல்லாம் அரிசி கிடைக்காது, நல்ல அரிசி கிடைக்காது. பக்தவச்சல் ஆட்சியில் வந்து எலி கறி தவளைலாம் திங்க சொன்னாங்க. வெறும் ஆட்டா மாவு மைதா மாவு தோசை தான், அது வழுக்கு நடக்கும். சின்ன அதான் நாங்கள் சாப்பிட்ருவோம். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தப்பெல்லாம் பொன்னி அரிசி நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம். விலைவாசி ஏறாமல் பார்த்துக்கிட்டாட்டு பல நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாரு மனுஷன். ஏன் பிரபாகரனோட இயக்கத்துக்கே அதிகமாக பணம் கொடுத்தவரை எம்ஜிஆர் தான். அப்போல்லாம் இருக்கும்போது அவரை கூட சனின்னு சொல்கிறது மக்களுக்கு பிடிக்கலை, மக்களுக்கு பிடிக்காத விஷயத்தை பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயத்தினால தான் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிச்சுன்னு என்னோட கணக்கு. நான் அடுத்ததாவது நல்ல முறையில் நல்லபடியாக பேசி ஓட்டு வாங்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆரோக்கியத்தை காப்பாற்ற தெரிஞ்சுக்கோங்க. 60 to 70 மோசமான அந்த 10 வருஷம் மோசமான வயசு எப்போ வேணாலும் அடிக்கும். அதனால் உடம்பை ஆரோக்கியமாக மூளையை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குண்டான பயிற்சியில் நம்ம சீமான், விஜய், உதயநிதி, நம்ம ஸ்டாலின் அவர்கள், இந்த மாதிரி அரசியல்வாதிகள் எல்லாரும் போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவை முடிக்கிறேன். அப்புறம் அந்த ஒரு விஷயம் நான் செஞ்சு காட்டணுன்றேன். அந்த பாலமுருகன் நான் சொன்னல அவனுக்கு தகுதி இல்லைன்னு. இப்போ நான் ஒரு பாடத்தை செய்கிறேன். அந்த 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 மாதிரி பாடத்தை அவனை பண்ண சொல்லுங்க பார்க்குறேன்.
73 வயசு எனக்கு. நான் அந்த மாதிரி கைகால வீசுறேன். உயிர் இருக்கு, அவனை பண்ண சொல்லுவேன். பண்ணினால் அவன் தகுதி இருக்கு. கின்னஸும் பண்ணலாம், என்னவும் பண்ணலாம். அப்புறம் 7th டேன்னு சொல்லுவான். 7th டேனுக்கு உண்டான அட்வான்ஸ் ஒரு பாடத்தை விளக்கத்தோட செய்ய சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். செய்யாதவரை அவன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நன்றி, வணக்கம்.